கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா அப்படின்ற கூட்டணியை அமைச்சு 303 சீட்ல ஜெயிச்ச பிஜேபியை 240 சீட்டுக்கு குறைச்ச ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்துச்சு. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட்டை கூட நடத்தவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு அணியாக இந்திய அணி மாறிவிட்டதோ அப்படின்ற பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு தேர்தலையுமே கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்துக்கு நம்ம முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு அப்படின்னா, பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றால் அது மாநில கட்சிகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதான் ஜார்க்கண்ட் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. அங்க ஜேஎம் கட்சி முன்னிலைப்படுத்தப்பட்டு காங்கிரஸ் கூட்டணி இருந்ததுனால தான் பிஜேபி அங்க தோல்வி அடைஞ்சிருக்கு. சரி, அப்போ மகாராஷ்டிரால இந்தியா கூட்டணி தான் அமைச்சாங்க, ஏன் அங்க பிஜேபி ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். இதற்கு என்ன தெரியுமா பதில்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பிஜேபியை எதிர்கொள்ளுது. பிஜேபி பெருசா மாநில கட்சியோட கூட்டணி அமைக்கல. ஆனா மகாராஷ்டிராவை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அதே கட்சியை உடைத்து அவர்களும் தனியாக ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உத்தவ் தாக்கரே, சரத்பவாரோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் பிஜேபி மாநில கட்சிகளான ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரையும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணியை வீழ்த்துவதற்கு இதே போல ஒரு மாநில கட்சிகளை நாமளும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியை வீழ்த்தலாம் அப்படின்றதா மகாராஷ்டிராவில் பிஜேபி வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதற்கு முன்பு வந்த தேர்தல் முடிவுகளை பாருங்களேன். அதுல ஹரியானாவில் பிஜேபி வெற்றி பெற்றுச்சு, ஆனா ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி தோல்வி அடைஞ்சு. ஆனா பேசு பொருளா மாறினது என்பது ஹரியானா தான். அதே போலதான் இந்த தேர்தலையுமே மகாராஷ்டிராவில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க, ஜார்க்கண்ட்ல பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இங்க பேசு பொருளாக இருப்பது மகாராஷ்டிரா தான். அப்ப எந்த மாநிலம் மிக முக்கியமான மாநிலமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற வைக்கப்படுகிறதோ அப்படின்ற கேள்வி எழுது. ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்க இவிஎம் பேட்டரி 99% இருந்துச்சு அப்படின்ற புகார்கள் எல்லாம் வந்துச்சு. நேற்றைய வீடியோ கூட நம்ம மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னோம். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், ஹரியானா காங்கிரஸ் தலைவரே 14 சீட்டுல பிஜேபி இவிஎம் ஹேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்டையும் கொடுத்தாரு. அப்போ இவிஎம் இங்க தேர்தலில் குறை சொல்ல விடக்கூடாது என்பதற்காக 2 மாநிலங்களில் தேர்தல் நடக்குதா, எந்த மாநிலம் மிக முக்கியமான மாநிலமோ அந்த மாநிலங்களில் முறைகேடும் இன்னொரு மாநிலத்தில் முறைகேடு இல்லாமலும் நடத்தப்படுகிறதோ அப்படின்ற கேள்வி இங்க எழாம இல்லை. ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா ஹரியானாவில் தேர்தலையும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலையும் இப்படிதான் இருந்துச்சு, இப்ப மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட் தேர்தலையும் இப்படிதான் இருக்கு. அப்ப இங்க இவிஎம்ஐ குறை சொல்ல விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ரிசல்ட்டுகள் நடத்தப்படுகிறதா அப்படின்ற கேள்வி இயல்பாகவே எல்லோருக்கும் எழுவதை தவிர்க்கவே முடியல. சரி, இந்த இவிஎம் எல்லாம் ஒரு வாரம் ஒதுக்கி வச்சுட்டு காங்கிரஸ் அங்க ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு, மகாராஷ்டிரால எப்படி பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்றத நம்ம சில ஆய்வுகளை பண்ணோம். அந்த ஆய்வுகளை நான் சொல்றேன். மிக முக்கியமான முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துடைய நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எடுத்து பாருங்க. அங்க அகிலேஷ் யாதவ் எம்எல்ஏவா இருக்கிறாரு, எம்பிக்கு போட்டி போட்டாரு, தன்னுடைய மனைவியை அங்க நிறுத்தினாரு, தன்னுடைய சித்தப்பாவை நிறுத்தினாரு. இன்னும் யாரெல்லாம் மிக முக்கியமான தலைவராக இருக்காங்களோ, காசியாபாத் எம்எல்ஏவாக இருந்த அவரை தூக்கிட்டு அயோத்தியா எம்பி தேர்தலுக்கு போட்டியிட வச்சாரு. இப்படி முக்கிய தலைவர்களை எல்லாம் ஊபி நாடாளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் நிறுத்தினாரு. ஆனா அப்படியே மகாராஷ்டிராவுக்கு நீங்க வாங்கல, இங்க உத்தவ் தாக்கரே போட்டியிட்டாரா, போட்டியிடல. சரத்பவார் போட்டியிட்டாரா, போட்டியிடல. ஆனா இவங்களுடைய எதிரிகளை பாருங்க. ஏக்நாத் சிண்டே அங்க அவர் போட்டியிடுறாரு, அஜித் பவார் அங்க அவர் போட்டியிடுறாரு. அப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனே நேரடியாக களத்தில் இறங்கணும். அப்படி இறங்கினா மட்டும்தான் தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக வேலை வைப்பாங்க. இது நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ தலைவரே நேரடியாக இறங்கும் போது ரிசல்ட் என்பது மாறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அப்படின்றதான் உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தல் காட்டிய ஒரு பாடமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அது பின்பற்றப்படலை. ரெண்டாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கு சதவீதம் என்பது 1995க்கு பிறகு இப்போதுதான் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக பதிவாயிருக்கு. ஆனால் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பாருங்களேன். அதாவது 288 சீட்டு மொத்தம் இருக்கு அப்படின்னா அதில் 262 சீட்டில் அதிகமான வாக்கு சதவீதம் என்பது ஆயிருக்கு. வெறும் 26 தொகுதியில் மட்டும்தான் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. ஓவராலா மகாராஷ்டிராவில் 66% ஓட்டு பதிவாச்சுல, இதுல 104 தொகுதியில் 5 முதல் 10% வாக்கு சதவீதம் கூடி இருக்கு. இதுல 104 தொகுதியில் 10% வாக்கு கூடி இருக்கு. 91 தொகுதியில்
5 முதல் 10% வாக்கக்கூடிய இருக்கு, 41 தொகுதியில் 5% வாக்கக்கூடிய இருக்கு. இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பிஜேபி எம்எல்ஏ இருக்கக்கூடிய, ஏக்நாத் சிண்டே எம்எல்ஏ இருக்கக்கூடிய, அஜித் பவார் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் வாக்கு சதவீதம் என்பது அதிகமாக கூடியிருக்கு. ஆனால் பிஜேபியை வீழ்த்தக்கூடிய இடங்களாக கருதப்படக்கூடிய இடங்கள்லாம் இருக்குல்ல, உதாரணமாக பார்த்தீங்கன்னா மரத்வாடா பகுதி, இங்கே தான் மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டமே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுச்சு. இங்கே பிஜேபி மரண அடி வாங்குன்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த மரத்வாடா பகுதியில் பார்த்தீங்கன்னா 17% வாக்கு சதவீதம் என்பது குறைவாக தான் பதிவாயிருக்கு. அதே போல் இஸ்லாமியர்கள் 22 தொகுதியில் முஸ்லீம்களுடைய ஓட்டு தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த 22 தொகுதியோட பட்டியலை காமிக்கிறேன் பாருங்க. இதுல 3 தொகுதிகளை தவிர மற்ற எந்த இடத்திலையுமே மகாராஷ்டிராவுடைய ஆவரேஜான 66% தாண்டி வாக்குப்பதிவு என்பது நடக்கவே இல்லை. ஆனா அதுவே ஏக்நாத் சிண்டே இருக்கக்கூடிய கொங்கன் மற்றும் தானே பகுதியில் 11 சீட் இருக்கு அப்படின்னா அதுல 6 சீட்ல 10%க்கும் அதிகமான வாக்குப்பதிவு என்பது நடந்திருக்கு. எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, தங்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லக்கூடிய வேளையில பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரே கட்சியும் சரத்பவாரும் தங்களுடைய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணியை தவறிட்டாங்க அப்படின்றதான் யதார்த்த உண்மையாக இருக்கு. ஏன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் 50% தான் வாக்குகள் பதிவாயிருக்கு. இந்த பகுதியிலுமே பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அப்போ பிஜேபி இன்னொரு விஷயத்தையுமே வாக்கு சதவீதத்தை கூட்டுனதுல ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தலில் தான் 71 லட்சம் பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பெண்கள் அத்தனை பேரையுமே பிஜேபி ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதாவது இவங்க மாசம் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தை காப்பி அடிச்சு 1500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்தாங்க. அப்படியான உரிமை தொகை வாங்கிய பெண்களை எல்லாம் வாக்குச்சாவடிக்கு கொண்டு போய் பிஜேபிக்கு அதிகமான ஓட்டுகளை போட வச்சிருக்கிறாங்க. அப்படி போட வச்சதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்திலையும் இவ்வளவு பெரிய சீட்டுகளையும் பிஜேபியால வெற்றி பெற முடியுது. அப்போ இங்க காங்கிரசும் சரி, காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, வாக்குச்சாவடிக்கு மக்களை கொண்டு செல்ல தவறிவிட்டன என்பதும் தோல்விக்கான 2வது காரணமா இருக்கு. 3வது காரணம், இந்துக்களை ஒன்றுபடுங்கள் அப்படின்றது தான் பிஜேபியோட பிரதான ஒரு பிரச்சாரமாக இருந்துச்சு. மோடி அதான் சொன்னாரு, பட்னாவிஸும் அதான் சொன்னாரு, வெளியிருந்து குட்டி வரப்பட்ட யோகி ஆதித்யநாத்தும் அந்த பிரச்சாரத்தை பண்ணாரு. ஒன்றுபடுங்கள் இந்துக்களே, இல்லைன்னா நம்ம தோத்து போயிருவோம், முஸ்லீம்களுக்கு உங்க வீடெல்லாம் கொடுத்துருவாங்க, முஸ்லீம்களுக்கு உங்க இடஒதுக்கீடு தான் கொடுத்துருவாங்க, நீங்க ஒண்ணுமில்லாம போயிருவீங்க அப்படின்ற பயமுறுத்தும் பிரச்சாரத்தை மகாராஷ்டிராவில் பிஜேபி பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான வெறுப்பு பிரச்சாரம். இதற்கு அந்த மக்கள் ஆட்பட்டு விட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் வருது. ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதில் 288 சீட்டை சமூக வாரியாக நாங்கள் பிரித்தோம். அதில் ஓபிசி பாருங்கள் 160 சீட் இருக்குது. இதில் பிஜேபி மட்டும் 119 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு வெறும் 33 சீட்டு தான் கிடச்சிருக்கு. ஓபிசி, இடஒதுக்கீடு, கேஸ்ட் சென்சஸ், அரசியலமைப்பு சட்டம் இது எல்லாம் பேசி கூட ஓபிசி ஓட்டு பிஜேபிக்கு தான் போயிருக்கு. அதே போல் எஸ்சி ஓட்டு பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், மகாராஷ்டிராவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் 48 சீட்டில் 30 சீட் இந்தியா கூட்டணிக்கு தான் ஜெயிக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான பங்காற்றியது எஸ்சி மக்கள் தான். ஆனால் இந்த எஸ்சி தொகுதி 18 தொகுதியில் 14 தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குது. இந்தியா கூட்டணி வெறும் 2 சீட்டில் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. இதே தான் எஸ்டி தொகுதியில் 39 சீட்லையுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிக்குது. முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 30 சீட்லையுமே பிஜேபி கூட்டணி தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. மரத்வாடா நான் சொன்னேன்ல வாக்கு சதவீதம் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி, அங்கே 47 சீட்டில் பிஜேபி 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வெறும் 9 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. அதே போல் விதர்பா பகுதி எடுத்துட்டீங்கன்னா 60 சீட்டில் பிஜேபி 44 சீட்டில், இந்தியா கூட்டணி 16 சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க. மும்பையில் 36 சீட் இருக்கு, என்டிஏ 22 சீட்டும், இந்தியா கூட்டணி 14 சீட்டும் ஜெயிக்கிறாங்க. மிக முக்கியமாக மகாராஷ்டிராவுடைய மேற்கு பகுதி தொகுதி, இதுதான் அஜித் பவாருக்கும் சரத் பவாருக்கும் உடைய கோட்டையா இருக்கு, என்சிபியோட கோட்டை. இதில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி 52 சீட்டையும் இந்தியா கூட்டணி வெறும் 11 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ சரத் பவாருக்கு இங்கே அந்த தொண்டர்கள் கூட ஓட்டு போடலை. ஆனால் அஜித் பவார் 30 சீட்டுக்கு மேலே இந்த ஏரியாவில் மட்டும் வெற்றி பெற்று பிஜேபிக்கு அதிகமான சீட்டுகளை வாரி கொடுத்துருக்கிறாரு. அதே போல தான் கொங்கன் தானே பகுதியில் என்டிஏ 34 சீட்டும் இந்தியா 4 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே சமூக ரீதியான வாக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இந்துக்கள் அப்படின்ற ஒரு போலரைஸுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பிஜேபி பண்ண அந்த பிரச்சாரத்தை நம்பி வாக்களித்து விட்டார்களோ அப்படின்ற சந்தேகத்தை தான் இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு காட்டுது. அது போக எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி
வலுவாக இருக்கிறதோ அந்த இடங்கள்ல எல்லாம் வாக்கு சதவீதம் வந்து கம்மியானதுனால, போலிங் வந்து மக்கள் போய் ஓட்டு போடாதனால, இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் வராதனால பிஜேபி அந்த பகுதியெல்லாம், குறிப்பாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், அதே போல மரத்வாடா இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பிஜேபி தங்களுடைய வாக்காளர்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணி அதை கோட்டை விட்டுட்டாங்க. அப்ப இங்க இந்துக்களை ஒன்றுபடுங்கள் அப்படின்ற கோஷம் மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்கிறது. சரி, அப்புறம் ஏங்க ஜார்க்கண்ட்ல அது எடுபடல? ஜார்க்கண்ட்லயுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் தான் பண்ணாங்க. இங்கேயாவது பரவாயில்ல, அங்க லவ் ஜிகாத், லேண்ட் ஜிகாத், என்னென்னவோ ஜிகாத் பேரெல்லாம் பண்ணாங்களே, அங்கேயே எடுபடல அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வரும். அதற்கான பதில் என்ன தெரியுமா? அங்கே இந்துக்களே அப்படின்னு சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, அங்க பழங்குடிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 81 தொகுதியில் 28 தொகுதியில் ட்ரைபல் சீட்டு, இதில் 26% பாப்புலேஷன் ட்ரைபலாக இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட்ல மொத்தம் 24 மாவட்டங்கள் இருக்கு. அதில் 21 மாவட்டங்களில் ட்ரைபல்ஸ் ஓட்டு மட்டும் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. அப்போ ட்ரைபல்ஸை இந்துக்களே அப்படின்னு சொல்லி பிஜேபியால் ஏமாற்ற முடியலை. அதற்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ட்ரைபல்ஸை வச்சுக்கிட்டு பாருங்க, அங்கே வங்கதேசத்துலேருந்து ஊடுறவங்க உங்களுடைய பெண்களை வந்து மணந்துட போகிறாங்க, உங்களுடைய கலாச்சாரம் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஹிமந்த பிஸ்வா சர்மாவை இறக்கி வச்சு பார்த்தாங்க. ஆனாலும் பழங்குடிகள் மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மோடி நவம்பர் 15 பிர்சா முண்டே பிறந்த நாளை வந்து நேஷனல் ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்லாம் கொண்டாடினாரு. இப்படி இருந்தும் பழங்குடிகள் மிக தெளிவாக பிஜேபியோட பிரச்சாரத்தை தூக்கி வீசிட்டாங்க. நீ ஊடுருவக்காரல் சொல்றதா இருக்கட்டும், நீ எங்களை இந்துக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும், நீ எங்களுக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாட்டும், எல்லாத்தையுமே பழங்குடிகள் மிக தெளிவாக பிஜேபியோட புத்தி என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஹேமந்த் சோரனுக்கு வாக்கு அளிச்சுட்டாங்க. ஆனா இங்க கொடுமையை பாருங்க, வசதிகளே இல்லாம முன்னேறாத ஒரு மாநிலமா இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய பழங்குடிகள் கூட பிஜேபியோட பிரச்சாரத்தை புரிந்து கொண்டு வாக்களிக்கிறாங்க. ஆனா எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய முதல் ஜிடிபி கொடுக்கக்கூடிய மாநிலமான மகாராஷ்டிராவில் இந்துக்களே அப்படின்ற பிரச்சாரத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆட்பட்டு ஏமாந்து போயிருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்சி என்பது இந்தியா கூட்டணி பிஜேபிகிட்ட பறி கொடுக்காத ஒரு தேர்தலாக இருக்குது. ஜார்க்கண்டை வந்து மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க பிஜேபி ஆட்சியை அவங்களே தக்க வச்சிருக்கிறாங்க. இது ஏன் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியை ஜார்க்கண்டில் அவங்களால வீழ்த்த முடியல அப்படின்னா, ஹேமந்த் சோரன் மீது ஒரு சிம்பத்தி வேவ் வந்து கிரியேட் ஆச்சு. ஈடியை வச்சு பொய்யா அரெஸ்ட் பண்ணாங்க. அது போக நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாலினுடைய திட்டமான இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜார்க்கண்ட்லையும் வேலை பார்த்துருக்கு. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே 2500 ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. பிஜேபி அங்கே 2100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரூபா குறைச்சி தான் அங்கே வந்து பிரச்சாரமே பண்ணாங்க. அந்த 2500 ரூபா வாங்கிய பெண்கள் அதிகமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நான் இன்னொரு விஷயம் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் மாநில கட்சி வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா பிஜேபியை தோற்கடிக்கலாம். ஆனால் மகாராஷ்டிராவில் பிஜேபி பெரிய பெரிய மாநில கட்சிகளை வந்து சேர்த்துட்டு கூட்டணி அமைச்சதை போல ஜார்க்கண்டில் சேர்க்க முடியலை. ஏன்னா ஜார்க்கண்டில் அவங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும் தான் கூட்டணியில் சேர்த்துருந்தாங்க, ஏஜேஎஸ்யூன்றது. மற்றதெல்லாம் வந்து நிதிஷ்குமாரும் எல்ஜேபி கட்சியும் தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஏஜேஎஸ்யூன்ற கட்சி தான் பிஜேபிக்கு ஓபிசி வாக்குகள், குடுமி அப்படின்ற சமூகம் 15% இருக்கிறாங்க. ட்ரைபல் வந்து 26% இருக்காங்களா, குட்மி அப்படின்ற சமூகம் 15% இருக்காங்க. இந்த வாக்குகளை பிஜேபி வாங்கிட்டு இருந்துச்சு. இதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக தான் 29 வயசே உள்ள ஒரு பையன், டைகர் ஜெயராம் மகத்தோ, அவன் பேர் வந்து ஜெயராம். அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா JLKM அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சார். ஜார்க்கண்டோடைய ஒரு புலி செல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு வைரலானார் இடையில. அந்த பையன் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு, அந்த பையனும் குடுமி சமூகத்தை சேர்ந்தவனாக இருப்பதனால பிஜேபிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாப்புல. அந்த பிரச்சாரத்தினால இந்த ஓபிசி வாக்குகள் பிஜேபிக்கு போய் சேரலை. அப்போ பழங்குடி வாக்கும் போல ஓபிசி மக்களுடைய வாக்கும் போகாதனால தான் ஜார்க்கண்டில் பிஜேபியால் இவ்வளோ பெரிய பிரச்சாரத்தை பணத்தை கொட்டியும் கூட மீண்டும் அங்கே வெல்ல முடியலை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்ற மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் இந்தியா கூட்டணி தங்களுடைய வசம் வருவதை தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் பேரன் வைத்திருக்கக்கூடிய விபிஏ கட்சியாக இருக்கட்டும், ஏஎம்ஐஎம் கட்சி, ஓவைசி கட்சியாக இருக்கட்டும், இது போன்ற சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் அட்லீஸ்ட் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாவது பண்ணியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே 102 சீட்டில் போட்டிட்டாங்க. அவங்க ஒரு 20 சீட்டை பிரித்து அம்பேத்கருடைய பேரன் கட்சி கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்சி மக்களுடைய ஓட்டுகள் என்பது
என்பது இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கும். அவங்க 182 சீட்டை தனித்து போட்டியிட்டு தலித்துகளுடைய வாக்கை பிரிச்சுட்டாங்க. உவேசி கட்சி அங்கே போட்டியிட்டு முஸ்லீம்களோட வாக்கை பிரிச்சுட்டாங்க. ஏற்கனவே அவங்களுடைய வாக்கு செய்த கம்மியாக தான் போல இருக்கு. அதுலேயும் இவங்க பிரித்ததுனால மற்ற ஓட்டுகளை எல்லாம் பிஜேபி அங்கே வாங்கிட்டாங்க. அப்போ இந்த 4 விஷயங்கள் தான் இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் தோல்வியடைவதற்கான காரணமாக இருக்குது. இந்த 4 விஷயமே ஜார்க்கண்டில் நடக்காதனால தான் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாங்க. ஆனால் இந்த காரணங்கள்லாம் தாண்டி பிஜேபி எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை பெறாங்க? ஏன்னா சோயாபீன் விவசாயிகள் அங்கே எம்எஸ்பி விலையை கேட்குறாங்க, அடிப்படை விலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4700 எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா 4100 தான் எங்களுக்கு வருது அப்படின்னாங்க. இந்தியா கூட்டணி நாங்கள் 7000 தருவோம்னாங்க. அந்த சோயாபீன் விவசாயிகளை மட்டும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 முதல் 70 தொகுதிகள் இருக்குது. அதே போல் அந்த மரத்வாடா அங்கே மிகப்பெரிய அளவில் போராட்டமே பிஜேபிக்கு எதிராக நடந்துச்சு. அப்படி இருந்து மரத்வாடா பகுதியிலையுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அதிலும் பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அங்கே எஸ்சி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க. நீங்கள் காங்கிரஸை பாருங்கள், 103 சீட்டில் போட்டிட்டு 20 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரத்பவார் 87 சீட்டில் போட்டிட்டு 13 சீட்டு தான். உத்தவ் தாக்கரே 96 சீட்டில் போட்டிட்டு 16 சீட்டு தான். அப்போது எப்படி இவ்வளவு மோசமான தோல்வியை இந்த கூட்டணி பெறும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய கட்சி வெறும் 50 சீட்டுகளில் மட்டும்தான் இப்போ முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு $1 பில்லியன் கேள்வியாக இருக்குது. அதே போல் சிவசேனா கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையுமே வெற்றி பெறாங்க. அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே திரும்பவும் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கட்சியுடைய இப்போ ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? எங்களுக்கு இது சந்தேகமா இருக்குங்க, அந்த வெற்றி அது எப்படிங்க மராட்டிய மக்கள் இப்படி மோசமான தோல்வி எங்களுக்கு கொடுப்பாங்க, பிஜேபிக்கு எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுப்பாங்க, ஒரு 75 சீட்டு கூட நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, அந்த அளவுக்கு கூட எங்களுடைய கூட்டணி வலுவா இல்லையா, அவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற கட்சி எப்படிங்க அது குறையும் அப்படின்ற கேள்வி எல்லாம் எழுப்புறார். ஆனால் இந்த தேர்தல் முடிவு என்பது வந்த பிறகுதான் இவிஎம் மோசடி செய்யப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு தேர்தல் முடிவுடைய அந்த அலசலை தான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்த பிறகுதான் இவிஎம் பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, இவிஎம் அங்கே மாற்றப்பட்டுச்சா அல்லது வாக்கு எண்ணும் மையத்தில் மோசடி இது நடைபெற்றுச்சா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும். ஆனால் நான் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுடைய தேர்தல் என்பது நடந்து முடிந்த மறுநாள் அதானியுடைய அந்த விஷயம் அமெரிக்கா கோர்ட்டில் பிடிவாரன் தெரிவிக்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய நாளே சுப்ரியா சூலே பிட்காயினை மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஆடியோ பரப்பப்படுது. இத்தனைக்கும் சுப்ரியா சூலே நான் பேசலன்றாங்க, ஆனாலும் அந்த ஆடியோ வைரலாக பரப்பப்படுது. அப்போ தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு விஷயம் பரப்பப்படுது, தேர்தலுக்கு பிந்தி தான் பிஜேபியுடைய விஷயம், அதானியுடைய விஷயம் வருது. அப்போ அதானியுடைய விஷயத்தை மிகப்பெரிய பேச பொருளாக மாற்றி அந்த இவிஎம்ஐ ஸ்ட்ராங் ரூமில் கண்காணிக்கக்கூடிய விஷயத்தை இந்தியா கூட்டணி கட்சியினர் கோட்டை விட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இனிமே உருவாகக்கூடிய சந்தேகங்கள் அடிப்படையில் தான் நம்ம வாதம் வைக்க முடியும். ஸோ என்ன நடந்திருக்கு, இவிஎம் தான் காரணமா அல்லது நான் முன்னாடி சொன்னதை போல வாக்குச்சாவடிகளை மக்களை இவங்க கொண்டு செல்ல தவறிவிட்டார்களா, இந்துக்களே அப்படின்ற பிரச்சாரத்துக்கு மகாராஷ்டிரா இந்துக்கள் ஆட்பட்டு விட்டார்களா அப்படின்றதெல்லாம் இனிமே தான் தெரிய வரும். நன்றி.